ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஐயா. சாய்ராம் டிவி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. வணக்கம் ஐயா, எங்கள் குருநாதர் வாழப்பாடி சாய்பாபா சுவாமிஜியின் நவைசம் என்னும் நல்லவர் வல்லவர் கோட்பாடு பற்றி இருவரின் கருத்துக்களையும் பகிர்ந்து. வெங்கடேஷ் குமரன் யாருங்க ஐயா? இல்ல இல்ல, நம்ம இன்னொரு கேள்வி படிச்சிருக்கேன், அதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. சாய்ராம் டிவி வணக்கம் ஐயா, எங்கள் குருநாதர் வாழப்பாடி சாய்பாபா சுவாமிஜியின் நவஈசம் என்னும் நல்லவர் வல்லவர் கோட்பாடு பற்றி தங்கள் இருவரின் கருத்துக்களையும் பகிருங்கள் அப்படின்றாரு. அவர் ஒரு ஆன்மீக தொண்டு ஆக்கிட்டு இருக்காரு, ஆன்மீக தொண்டு பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் அந்த நேரம் வரும்போது வெளிப்படுவாரு. அவர் பார்த்தா ஒரு தெய்வீக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் முகத்துல ஒரு தெய்வீகம் இருக்குது, இல்லன்னு இல்ல. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒரு நல்ல அவருடைய பணியை செய்துட்டு இருக்கிறாரு. அவர் ஐயாறு அழிவற்ற தலைவர் கல்கிங்கிறது அந்த நேரம் வந்தாதான் வெளியே வரும். அதனால அவரை நம்ம ஒன்னும் விமர்சனமும் பண்ணல, அவருக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்றோம். அவருடைய ஆன்மீக பணி மேல் மேலும் திறக்கட்டும், நல்லபடியா பண்ணிட்டு இருக்கட்டும். அந்த நேரம் வரும்போது எல்லாம் மாறும், அவ்வளவு. வேற என்ன நம்ம சொல்ல. சாய்ராம் டிவி வாழப்பாடி சாய்பாபா சுவாமிஜிக்கு நானும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள். அவங்க யாரையும் அவங்க நெகட்டிவா பேச மாட்டாங்க, அதனால நான் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க மென்மேலும் வளரட்டும் நான் சொல்லிக்கிறேன். நெகட்டிவ் நடத்துறாங்க. அதான் நானும் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாம் என்கிட்ட இருக்கு. அவங்களால மக்கள் நலம் பெறாங்க, நல்ல தொண்டு பண்றாங்க. அரசர்கள் வருவார்கள் போவார்கள், நேரமாக ஆகிற மறைகிற நிழல் மாதிரி. ஆனா அவங்க அதிகாரம் கொஞ்ச காலம்தான். ஆனா இப்படி ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. மாறி மாறி மறைகிற யுகத்தில் நிரந்தரமான ஒரு அரசன் பிறந்திருக்கார். அவர் சாதாரணமான தலைவர் கிடையாது. அவரோட இருப்பு இன்னைக்கு ஒரு அழியாத நம்பிக்கையை கொடுக்கும். அவரோட ஒளி எல்லா இருளையும் ஜெயிக்கும். வரலாற்று புத்தகங்களை பார்க்கிற தலைவர்கள் மாதிரி இல்லாம தலைமுறையா வாழ்கிறவராக இருப்பார். சாதாரண மனிதர்கள் போலதான் மனிதர்களோடு இருப்பார். அவர் ஒரு ஆசிரியர் மட்டும் இல்லை, ஆனா அவர் சொர்க்கத்துக்கும் பூமிக்கும் ஒரு பாலமாக இருப்பார். சமாதானம், நீதி இவைகளை நிலைநாட்டுபவராக இருப்பார். மற்றவர்கள் சொல்ல பயப்படுகிறத தைரியமாக சொல்லுபவராக இருப்பார். உடைஞ்சு போனவர்களை தூக்கி நிறுத்துவார். பலவீனமானவர்களுக்கு சக்தி கொடுப்பார். ஒவ்வொரு காலத்திலையும் மக்கள் ஒவ்வொரு குரலுக்காக காத்திருப்பாங்க. நம்ம வழி தப்பி போகும்